மற்றவர்களை நாங்கள் காப்பி அடிச்சு அறிவிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏற்கனவே 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது முதல்ல தேர்தல் அறிக்கை வெளியிட்டது அதிமுக. எங்களுக்கு பிறகு 1 மணி நேரம் கழிச்சு தான் திமுக தேர்தல் அறிக்கை வெளியிட்டாங்க. அப்பொழுதே எங்களுடைய தேர்தல் அறிக்கையில இது இடம்பெற்றிருக்கு. இதுல நான் வேணா படிக்கிறேன். எங்களுடைய புத்தகம் என்ன காட்டிடுறோம். ஏன்னா இந்த அமைச்சர் எல்லாம் வேணும் வேண்டிய திட்டமிட்டு ஒரு தவறான செய்தி சொல்லிட்டு வராங்க. இது எங்களுடைய அறிவிப்பு புத்தகம் அப்பவே வெளியிட்டோம். 2021ஆம் ஆண்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிவிப்புகள் இதை நாங்கள் கொடுத்திருக்கிறோம். பார்த்தீங்கன்னா 2வது அறிவிப்பு மகளிர் நலன் குலவிளக்கு திட்டம். சமூகத்தில் பொருளாதார சமநிலையை உருவாக்கிட குலவிளக்கு திட்டத்தின் மூலம் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ஒவ்வொரு மாதம் உதவித்தொகையாக 1500 வழங்கப்படும். இத்தொகை குடும்ப தலைவின் வங்கி கணக்கில் செலுத்தப்படும். 3வது மகளிருக்கு பேருந்து பயணச் சலுகை. நகர பேருந்துகளில் பயணம் செய்யும் மகளிருக்கு பேருந்து கட்டணத்தில் 50% கட்டணம் வழங்கப்படும். அதான் நாங்கள் ஏற்கனவே அறிவிச்ச திட்டம் தான். ஒரு புதுசாக ஒன்று நாங்கள் இல்லை. அதே மாதிரி வீடு அம்மா இல்ல திட்டம் அது நாங்கள் ஏற்கனவே அறிவிச்சிருக்கிறோம். குடியிருப்புக்கு சொந்த வீடு இல்லாதவர்களுக்கு கிராமப்புறங்களில் அரசே இடம் வாங்கி காங்கிரீட் வீடு கட்டி தரப்படும். நகர்ப்பகுதியில் அரசே இடம் வாங்கி அடுக்குமாடி வீடுகள் கட்டி அம்மா இல்லம் திட்டம் மூலம் விலையில்லா வழங்கப்படும். இது அறிவிப்பு ஒன்று. இதையெல்லாம் நாங்கள் ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தேர்தல் அறிக்கையில் நாங்கள் அறிவிச்சிருக்கிறோம். அந்த அறிவிப்பின்படி தான் இப்போ மீண்டும் 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் எங்களுடைய அறிவிப்பை வெளியிட்டு மக்களிடத்தில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்குது. அந்த வரவேற்பை பெற்ற காரணத்தினால தான் அந்த எரிச்சல் தான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அமைச்சர் ஒவ்வொரு விதமாக பதில் சொல்லிட்டு இருக்காங்க.